எல்லா மக்கள் சந்திப்பும் டே டைம்ல தான் நடத்த முடியும். நான் எல்லாம் இரவு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு நடத்த முடியாது. மக்கள் சந்திப்பு மக்களை சந்திக்க ஒரு கட்சியின் தலைவருக்கு பகல் நேரங்கள், அதுவும் வந்து நாங்க கேட்டிருக்கிறது ரொம்ப லீனியண்டா சனிக்கிழமை கேட்டிருக்கோம். சனிக்கிழமை கண்டிப்பா பள்ளி கல்லூரிகளுக்கு அன்னைக்கு லீவ் நாள் அன்னைக்கு கேட்டிருக்கோம். ஸோ அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க மத்த மத்த தலைவரோட சந்திப்பு அந்த திட்டமிடலாம் பாருங்க, எதையும் பார்க்காமல் அன்னைக்கு பக்காவா ஒரு 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 ஒர்க்கிங் டே இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு பிரதான சாலைகளை வச்சிருக்காங்க. ஏன் நேரு ஸ்டேடியத்தில் வைக்கலையா, இல்ல சென்ட்ரல்ல வைக்கலையா, இல்ல டி நகர்ல வைக்கலையா? ஸோ முக்கியமான இடங்கள்ல அவங்களால செய்ய முடியும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பாக காவல்துறையில் போட முடியும். ஆல்டர்னேட்டிவா ரோடு டிராபிக்கை மூவ் பண்றது கண்டிப்பா பண்ண முடியும். இது எல்லாம் தாண்டி கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் ஒரே காரணமாக தான் இது நடக்குது. நேற்று கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போறதுக்குள்ள ஒரு வழக்கு, அதுவும் வந்து நான் பெயிலபிள் செக்ஷன்ல ஒரு வழக்கு. இதெல்லாம் எங்களுடைய தலைவரின் டூர் ப்ரோக்ராமை முடக்கிறதுக்கான செயல். எதுவும் எங்களை தடுக்காதுதான் எங்களுடைய கடைசி கருத்து. 13ஆம் தேதி வரைக்கும் காவல்துறை வந்து அனுமதியை வழங்கவில்லை என்றால் உங்களுக்கு அடுத்த இல்ல, இதுல மக்களை போய் சந்திக்கிறதுக்கும் திருச்சி போறதுக்கும் எங்களுடைய தலைவர் போறதுக்கும் யாரும் தடை போட முடியாது. இப்ப யாராவது திருச்சி போக கூடாதுன்னு சொல்லுவாங்களா? திருச்சியில போய் அங்க போய் இருக்கிற அங்க இருக்கிற பகுதியில பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? நாங்கள் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் இன்னைக்கு நாங்க கொடுத்ததே அவர்கள் எங்க அனுமதிக்கிறாங்களோ அங்க பண்ணிக்கிறோம் சொல்றோம். நீங்கள் எங்கே காவல்துறை எங்கே இதுல அனுமதி கொடுத்தாலும் எந்த இடத்தில் கொடுத்தாலும் நாங்கள் செய்து கொள்ள தயார்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணம் இருக்கு. நீங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. லாஸ்ட் 3 months நடந்துட்டு இருக்கு. இந்த 3 மாதங்களாக எந்தவித தடையும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் எந்தவித தடையும் கிடையாது. இன்னும் பல பேர் சுற்றுப்பயணம் செய்யறாங்க. எந்த தடையும் கிடையாது. அவர்கள் செய்வதெல்லாம் எல்லாருக்கும் வந்து எந்த ஒர்க்கிங் டேயும் பாக்குறதுல எதுவும் இல்லை. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களின் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும். எங்கள் தலைவரும் அதுல ரொம்ப வந்து கீழா இருப்பாங்க. எங்கெங்க பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் என்ன செய்யணுமோ அதுதான் எங்க தலைவரும் செய்யும். மக்களை கண்டிப்பாக சந்திப்பது ஒரு தலைவரின் ஒரு அடிப்படை உரிமை. அது கண்டிப்பா பரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கிடைக்கும் நம்புறோம். இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றம் நாடுவோம். இப்போதைக்கு திருச்சியிலையும் அரியலூர்லையும் கொடுத்துருக்கோம், பெரம்பலூர்லையும் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த மாவட்டங்கள் அடுத்தடுத்த வாரங்கள்ல நாங்க போறப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் எதிர்கொள்றதுக்காக தான் இப்போ மொத்தமா கொடுக்கும். இல்ல, இப்போதைக்கு எங்கேயுமே அப்ரூவல்னு கொடுக்கல, ரிட்டர்ன் அப்ரூவல்னு கொடுக்கல. அடுத்தடுத்த வாரங்கள்ல நடக்கிற ப்ரோக்ராமுக்கு இதே மாதிரியான இடையூறுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸ்ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த மொத்தமா எல்லா பிளானுக்கும் சேர்த்தா நாங்க அடுத்து வந்து நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தை நாடி அங்க வந்து ஒரு டைரக்ஷன் பெறலான்னு திட்டமிட்டிருக்கோம். அது இந்த வாரத்தில் நடக்கிறது பொறுத்தா. பட் கண்டிப்பாக இதுல இந்த 13வது ப்ரோக்ராம்ல எந்தவித தடையும் இருக்காது.